இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா செம்மயிர் கொன்றை. இதை நம்ம அறிவியல் ரீதியாக சொல்ல போனால் ரினோரிக்ஸ் ரீஜியா. இந்த தாவரம் பேபேசியே துணை குடும்பம் சிசெல்பினாய்டியே வகுப்பை சார்ந்தது. இந்த தாவரம் மிகவும் பெரிதாக வளரக்கூடிய தாவரம். அது இல்லாமல் வீட்டுக்கு அலங்காரத்துக்கோசரம் இந்த தாவரத்தை பயன்படுத்தலாம். இந்த தாவரத்தில் மலர்கள் சிவப்பு நிறமாக இருக்கிறதுனால நெருப்பு கொன்றை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ட்ரீ அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இலைகள் பார்க்கறதுக்கு புளிய மரத்து இலைகள் மாதிரி இருந்தால் கூட இலைகளோ அடர்த்தியாக வளர்ந்து நிழல் கொடுக்கக்கூடிய வகையாக உள்ளது. அருகில் ஆடு மாடுகள் அல்லது வாகனங்கள் நிறுத்தி பார்த்துருப்பீங்க. நீங்க அலங்காரத்துக்காக மட்டும் வளர்க்குறாங்க. மரங்கள் பெரிய வளர்க்கறதுனால மண் அரிப்பை தடுக்கும். இந்த மலர்கள் இருக்கக்கூடிய மகரந்த பை பார்க்கறது நெல்மணி போன்ற தோட்டம் அளிக்கும். 2 மகரந்த கம்பி மகரந்த பை எடுத்துக்கிட்டு சிறு வயதில் நாங்கள் விளையாண்ட அனுபவம் இருக்கு. கொத்தாக பூக்கூடிய மலர்கள் அது அடி முதல் நோக்கி வரிசையில் பூ பூக்கும். அதனால மேல இருக்க மலர்கள் முதல்ல முதிர்ந்துடும், அடியில் இருக்க மலர்கள் பின்னர் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதனால பார்க்கறதுக்கு ஒரு நெருப்பு எரியிற போன்ற தோட்டத்தை இந்த மலர் கொத்துகள் நமக்கு கொடுக்கிறது. தாவரத்துல மருத்துவ பயன் அப்படின்னு சொல்ல போனா அதிக அளவு பெருசா பயன்பாடு இல்லை. நிழலுக்கோசரம் மட்டும்தான் தாவரம் பெருமளவு சாலை ஓரங்கள்லையும் சில வீடுகளிலையும் அலங்காரத்துக்காக வளர்க்கப்படுகிறது. தாவரத்தில் வரக்கூடிய இளம் காய்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிறத்திலையும் பெரிதாக காணப்படும். பெரிய அவரைக்காய் போன்ற தோற்றம் அளிக்கும். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சிறிய விதை அளவிலான விதைகள் காணப்படும். முதிர்ச்சியடைந்த காய்கள் பார்த்தீங்கன்னா இது மாரி கருமை நிறத்துல தோற்றம் அளிக்கும். இந்த விதைகள் ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் சூட்டுக்குட்டை மரம்னு கூட சில இடங்கள் சொல்லுவாங்க. இத்தாவரங்கள் மழை காலங்கள்ல பொதுவாக முளைக்க ஆரம்பிச்சு ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் விளாம்பழம், வில்வ மரம் 2 ஒரே இடத்துல இருக்கு. அதோட பயன்கள், மருத்துவ குணங்கள் அதை பற்றி அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.